யாரும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்போ இந்த முறை உங்களோட பயணிக்கிற கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா? அது கொடுத்துருக்கமே. நீங்கள் யாரோடும் கூட்டணி இல்லைன்னு இல்லை, நான் தான் பெரிய கூட்டணி வச்சுருக்கேன். 8 கோடி மக்களோடு பெரிய கூட்டணி வச்சுருக்கேன், நான் தான் வச்சுருக்கேன். நீங்கள் சொல்கிற கட்சிகளோடு நம்ம வைக்க முடியாது. ஏன்னா இருக்கிற கட்சி காங்கிரஸ், பாரதிய ஜனதா, பிஜேபி, இந்த திமுக, அதிமுக, இது 4மே நமக்கு சம அளவு எதிரி தான். காங்கிரஸ் நம்ம இனத்தின் எதிரி, பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரியாக நம்ம நாம் தமிழர் கட்சி எங்கள் கட்சி பார்க்குது. திமுக அதிமுகவுக்கு பெரிய வேறுபாடு அல்ல, காங்கிரஸ் பிஜேபிக்கு பெரிய வேறுபாடு அல்ல. எந்த இடத்துலையுமே ஒரு கொள்கையிலையும் மாற்று இல்லை பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும், திமுகவுக்கு அதிமுகவும். கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதனால இவர்களோடு நம்ம கூட்டு வைக்க முடியாது. நம்ம ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான ஆட்சிங்கிறோம். யாரோட சேர்ந்து வைக்கலாம்? யாரை சேர்த்துக்கிட்டு வைக்கலாம்? வைக்க முடியாது. இப்போ இதனால நம்ம என்ன சொல்றோம், இப்ப கிறிஸ்தவருக்கு இடம் அவ்வளவுதானே, தேர்தலை நிக்க எங்க கட்சியில் இருக்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்றேன். இந்த நிற்கிற என் தங்கச்சி நிற்கலையா, இந்த என் மகன் ஜேக்கப் நிற்கலையா? இஸ்லாமியருக்கு இடம் 12 இடம் கொடுக்குறோம், 12-11 இடத்துக்கு மேலே கொடுக்குறோம். என் கட்சியில் இருக்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். மற்றவங்க என்கிட்ட சீட்டுக்காக வருவாங்க, என் கூட நிற்கிற பிள்ளை இந்த நாட்டுக்காக நிற்கிதுங்க, அதுகளுக்கு கொடுக்குறேன். கூட்டணி இப்போ நீங்கள் வாழ்வே சீமா கூட நான் வருவேன்னு சொன்னால் கழுத்தை பிடிச்சி தள்ளுறதில்ல, வாங்கங்கிறது தான். ஆனால் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் சொல்கிறதுல இப்போ ஆடு மாடு வளர்த்தலை, வேளாண்மை செய்தலை அரசு பணியாக மாற்றுவேன்னா சிரிக்கிறான். ஆனால் சிரிச்சிட்டு போய் பால் தான் குடிக்கிறான், கறிதான் சாப்பிடுறான். புரியுதா? அப்ப அதனால நம்ம கொள்கை கோட்பாடுகளை ஏற்போம். ஆனால் திராவிட கட்சிகளை ஏற்க தயாரா இல்லை. இந்திய கட்சிகளோடு நாம சேரவோ ஏற்கவோ தயாரா இல்லை. இது 4க்கும் மாற்றாதான் நாங்க இது வச்சிருக்கோம். அவன் இந்திய, இவன் திராவிட, நான் தமிழ, எங்கள் தேசம் தமிழ் தேசம். இது வேற அரசியல். அவர்களுக்கு பெரியார், ஒரே ஒரு பெரியார், என் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார். உங்களுக்கு புரியுதா? இவர் ஒரு பெரியார், நேத்து ஒரு பெரியாரை போட்டிருக்கு, இன்னொரு பல பெரியார்கள் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நமக்கு 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அதனால சேர முடியாது.